நம்ம வீட்டில் கிச்சனில் எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினைப்போம். சில சமயம் இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா எல்லாரும் வீட்டில் பிரெட் வாங்குகிறோம். அந்த பிரெட்டில் கடைசியாக ஒரு பாதி பாக்கெட் எப்போதுமே ஒரு வேஸ்ட் ஆகிடும், 4-5 ஸ்லைஸ் ஆகுது. அதை யூஸ் பண்ணி ஒரு பஞ்சியாக குயிக்காக ஒரு பிரெட் உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு இதயம் மந்த்ரா வழங்கும் பிரெட் உப்மா. ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்கா. பிரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ட்ரிம் பண்ணிடணும். ஸோ இந்த ட்ரிம் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த ப்ரெட்டில் எட்ஜில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு அந்த ஒரு மவுத் ஃபீல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு, எட்ஜஸை ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக. எப்பொழுதுமே இந்த சிம்பிளான டிஷ்ஷில் நம்ம கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு என்னென்னா ஒரு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே அந்த இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற ஒரு டேஸ்ட், அந்த ஒரு மனம், அதுதான் வந்து இந்த சிம்பிள் எப்பொழுதுமே ஒரு ஃபுட்டுக்கு வந்து ஒரு பஞ்சியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது மந்த்ரா கடலெண்ணெய், ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கடலெண்ணெய். அதில் பண்ணுறப்ப அந்த கடலெண்ணெயோட ஃப்ளேவர் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரெட் வந்து என்னோடய ஓன் பிராண்ட் ஜிஞ்சர் பிரெட், அதாவது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத, கெமிக்கல் இல்லாத பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்லலாம். சாண்ட்விச் பிரெட். ஏன்னா இந்த பிரெட் உப்புமாவுக்கு எப்பொழுதுமே என்ன பண்ணுங்கன்னா, மில்க் பிரெட் யூஸ் பண்ணாதீங்க. மில்க் பிரெட்டில் எப்பொழுதுமே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், ஒரு இனிப்பு இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்காது. சாண்ட்விச் பிரெட் வந்து எடுத்து பண்ணுங்கள், அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு சிம்பிளாக கிச்சனில் இருக்கிற ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் குயிக்காக பண்ணிடலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன. ஒரு 10 ஸ்லைஸ் இருந்தால் போதும், 2 பேருக்கு தேவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஸ்நாக்ஸ்னால் ஒரு 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். என்ன பண்ணுறேன், இன்றைக்கி மந்த்ரா கடலெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஸோ அது லைட்டாக ப்ரௌன் ஆகி வரப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி, பொடியாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து நம்ம எப்பொழுதுமே ஒரு ஃப்ளேவருக்கு தான் போடுறோம். ஏன்னா எப்பொழுதுமே இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிஷ்ஷில் நம்ம ரொம்ப முக்கியம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சேர்த்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் எடுத்து பொடியாக வெட்டி வச்சது இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நம்ம எடுத்துருக்கிற வெங்காயம் வதங்கி வரப்போ ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி பொடியை வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி, அதே அளவுக்கு கொஞ்சம் காரப்பொடி, லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்கு தான் சேர்க்குறோம். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா ஏற்கனவே போட்டிருக்கோம். இது குக்காரத்துக்கு தேவையாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுவோம். ஜஸ்ட் இப்போ லைட்டாக குக்காகி நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துருங்க, காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பர்ஃபெக்ட். கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், ஏன்னா அந்த ப்ரெட்டு போட்டோன்னே அந்த காரம் கொஞ்சம் நல்ல உள்ளே நமக்கு இழுத்துரும். இந்த தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கிறது எதனால் அப்படின்னா, நம்ம தாளிச்சிருக்கிறதோட அந்த மனம், அதாவது அந்த பருப்பு இருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது இந்த தண்ணியில் கொஞ்சம் கொதித்து வரப்போ அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கும்.
ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ்க்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணுறது கரெக்டாக அந்த டிஷ்ஷில் போய் சேரணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. வந்து சாஃப்டாக அந்த தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு ஒன்றுமே இல்லை. இப்போ ஆக்சுவலாக நமக்கு தெரியல, நமக்கு ஆக்சுவலாக ஒரு கிரேவி மாதிரி இருக்குது, பேசிக் கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ப்ரெட் இதை இப்போது ஆட் பண்ணிக்கணும். இந்த அளவு தண்ணி இருக்கணும், ஏன்னா அப்படின்னா தான் தண்ணி உறிஞ்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2லேருந்து ஒரு 3 கை போடுங்க. அழகாக அப்படியே டாஸ் பண்ணி விட்டுறலாம். அழகாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு உள்ள. மேக்ஸிமம் உடையாத அளவுக்கு ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஷிஃப்ட் பண்ணி டாஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ ப்ரெட்டை போட்டு அழகாக ஒரே ஒரு பரட்டல் லைட்டாக பரட்டிடுங்க. அந்த நம்ம மசாலா வந்து அந்த ப்ரெட்டில் அழகாக நமக்கு அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பொடியை வெட்டின கொத்தமல்லி லைட்டாக கார்னிஷ் போட்டு அழகாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு அழகாக ஒரு ஸ்நாக்ஸாவோ இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நல்லது கூட. ஏன்னா இந்த இதில் வந்து நம்ம ப்ரெட்டு வந்து ஒன்றும் வேஸ்ட் பண்ணுறதில்ல. ரெண்டாவது வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த மசாலாஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப மினிமலிஸ்டிக்காக, ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக பண்ணிட முடியும். ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு லெமன் வெட்ஜஸ், லெமன் பீஸை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டுட்டு ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க, அவ்வளோதான். நம்ம வீட்டில் என்ன ப்ரெட் இருக்கோ அதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். மில்க் ப்ரெட் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். ப்ரௌன் ப்ரெட்டோ, சாண்ட்விச் ப்ரெட்டோ, எது இருக்கோ, மல்டிகிரெயின் ப்ரெட்டோ எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் நீங்கள் சேர்க்குற மசாலா உங்களோட டெக்னிக் தான் ரொம்ப முக்கியம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிளாக குயிக்காக இருக்கிற ஒரு ஃப்ளாஷ் மெனுவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.